சரி மாமா வராரு, அப்புறமா பேசுறேன். என்ன காயத்ரி, உன் சந்தோஷத்தை கெடுத்துட்டோமா? இல்ல இல்ல, போனை தானே கட் பண்ணு, அப்புறம் பேசிப்பேன். உன் லவ்வர் என்ன திட்ட போறான். ஏதோ சொல்லுவாங்களே, இந்த சிவ பூஜையில கரடி புகுந்த மாதிரின்னு. ஒரு கரடி இல்ல, 2 கரடி பூந்த மாதிரின்னு சொல்லு. ஆமா மாமா, விமல் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? ரொம்ப பெருசா தெரியாது, ஆனா தெரியும். உங்களை நல்லா தெரியும்னு சொன்னா, ஏதோ தெருவுல கூட பார்த்து. சரி சரி, அதை விடு. இப்ப எதுக்கு அதெல்லாம்? வேற எதுவும் சொல்லலையே. வேற எதுவும் சொல்லல, ஆனா நீங்க ரொம்ப கிரேட் மாமா. என்னடி மாமாவை இப்பவே காக்கா பிடிக்க ஆரம்பிச்சிட்டியா? அக்கா, மாமாவுக்கு எவ்வளவு பெரிய மனசு தெரியுமா? விமல் பணக்காரன் இல்ல, ஏழைன்னு தெரிஞ்சும் யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சு வச்சிருக்காரு. அப்ப கிரேட் தானே? ஒரே ஒரு வார்த்தை சொல்லிருந்தா கூட நாம இப்படி சந்தோஷமா பேசிட்டு இருக்க முடியுமா? சொல்லு. ஆமா, நான் உங்க அம்மா கிட்ட சொல்லியிருந்தா உன் காதல் கல்யாணம் ரெண்டுமே கை கூடாம போயிருக்கும். உன் கல்யாணத்தை நான் முன்ன இருந்து நடத்துற மாதிரி இல்லைனாலும் உன் கல்யாணத்தை கெடுக்காம இருக்கலாம்ல. மாமா, உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம பல தடவை தப்பா பேசியிருக்கேன். மரியாதை இல்லாம முகத்துக்கு நேரா திட்டிருக்கேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்காம எனக்கும் என் காதலுக்கும் ஹெல்ப் பண்ணிருக்கீங்களே. மாமா, நீங்க சாதாரண ஆள் இல்ல, முள்ளு இருக்கிற அழகான ரோஜா மாதிரி. ஆமாமா, பலாப்பழம் வெளியில பார்க்க முள்ளு முள்ளா இருந்தாலும் உள்ள சுவையான பழம் இருக்கிற மாதிரி உன் மாமான்னு சொல்ல வர, அதானே? மாமாவை கல்யாணம் பண்ணிக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்க்கா. உங்களை எதுக்கு என்கொயரிக்கு வர சொல்லிருக்கோன்னு தெரியுமா பாண்டியன்? எஸ் சார். அப்போ தவறு உங்க மேல இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க, அப்படித்தானே? தப்பே செய்யாம நான் தப்பு செஞ்சேன்னு எப்படி சார் ஒத்துக்க முடியும்? தப்பு உங்க மேல இருக்கிறதுனால தான் நாங்க இங்க வந்திருக்கோம், உங்களை கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். சரி, இறந்து போன இந்திரா யாரு? என்னுடைய தங்கச்சி. தங்கச்சின்னா? ஒரே வயிற்றுல ஒன்னா பிறந்த தங்கச்சி. ஒரே பிளட் ரிலேஷன்ல இருக்கிற கேஸ ஆஸ் இட் இஸ் நம்ம டிபார்ட்மெண்ட் ரூல்ஸ் படி இந்த கேஸ நீங்க டீல் பண்ணாம வேற ஒருத்தர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கணும். சே சார் நோ? எஸ் சார். அப்போ நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க. எஸ் ஆர் நோ? எஸ் சார். தட்ஸ் ஆல் சார். ஓகே. மிஸ்டர் தேவன் குடிச்சிட்டு உங்ககிட்ட உங்க தங்கச்சி கொலை பண்ண போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? தேவனை சமாதானம் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி வச்சேன் சார். இது ரோட்ல போற யார் வேணாலும் செஞ்சிருவாங்க, இதுக்கு இன்ஸ்பெக்டர் பாண்டியன் தேவையில்லையே. ஒரு ஆபீசர் பொறுப்புல இருக்கிற நீங்க குடிச்சிருக்கிற ஒருத்தன் கொலை பண்ண போறதா சொன்னா அந்த பர்சனை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு அந்த வீட்டுல யார் யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட உண்மையை சொல்லி அவரை சேஃப்டி பண்ணிருக்கணும். ஆனா நீங்க அதை பண்ணல சார். நான் அவர்கிட்ட கேட்டேன், வீட்டில் வந்து விட்டுறோம், வண்டியில் இங்கே போலீஸ் வரும்னு. ஆனால் தேவன். மிஸ்டர் தேவன். சாரி சார், மிஸ்டர் தேவன் அதுக்கு சம்மதிக்காம அப்படியே காரை எடுத்துட்டு போயிட்டாரு. நீங்க வேணா கான்ஸ்டபிள் பெருமாள் கிட்ட கேளுங்க சார். மிஸ்டர் பாண்டியன், இது கட்ட பஞ்சாயத்து இல்ல, சவுண்ட் கொடுக்கிறதுக்கு என்கொயரி. யூ நோ தட்? சாரி சார். ஓகே. மிஸ்டர் தேவனே கார்ல போயிட்டாரு. குடிச்சிருக்கிற பர்சன், அதுவும் கொலை பண்ண போற கோவத்துல இருக்கிறவரு, கார்ல போன விபத்து நடக்குமா நடக்காதா? பாசிபிலிட்டி இருக்கு சார். அப்படி பார்த்தா நீங்க செஞ்சிருக்கிற ரெண்டாவது தப்பு இது. எஸ் சார் நோ? எஸ் சார். மிஸ்டர் தேவன் தான் கொலை பண்ணிருக்காருன்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்திருந்தா உடனே கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாம நீங்க எதுக்கு லாக்அப்ல வச்சிருந்தீங்க? மிஸ்டர் தேவன் கொலை பண்ற அளவுக்கு கெட்டவர் கிடையாது. அவரையும் அவருடைய ஃபேமிலியும் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால லாக்அப்ல வச்சு விசாரிச்சேன். அதோட வேற யார் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு வேற ரூட்ல போய் விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா கெட்டவன் தண்டிக்கப்படலாம், ஆனா ஒரு நல்லவன் தண்டிக்கப்படக்கூடாது இல்லையா சார்? அப்படி விசாரிச்சு நீங்க யாரை கைது பண்ணீங்க மிஸ்டர் பாண்டியன்? அதுக்குள்ள மிஸ்டர் தேவன் நானே கொலை பண்ணேன்னு ஒத்துக்கிட்டாரு. அதுக்கு மேல நான் எப்படி சார் இன்னொரு கொலைக்காரனை கண்டுபிடிக்க முடியும்? ஆனா கோர்ட்ல ஜட்ஜு முன்னால என்ன அடிச்சதுனாலதான் வலி தாங்க முடியாம கொலை பண்ணதா ஒத்துக்கிட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதைத்தான் நானும் எதிர்பார்க்கல சார். நான் உங்களை கேட்கிற கேள்வி என்னன்னா,
மிஸ்டர் தேவனை லாக்அப்ல ஆமாமா. சரி மாமா வராரு, அப்புறமா பேசுறேன். என்ன காயத்ரி, உன் சந்தோஷத்தை கெடுத்துட்டோமா? இல்ல இல்ல, போனை தானே கட் பண்ணு, அப்புறம் பேசிப்பேன். உன் லவ்வர் என்ன திட்ட போறான். ஏதோ சொல்லுவாங்களே, இந்த சிவ பூஜையில கரடி புகுந்த மாதிரின்னு. ஒரு கரடி இல்ல 2 கரடி பூந்த மாதிரின்னு சொல்லு. ஆமா மாமா, விமல் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? ரொம்ப பெருசா தெரியாது, ஆனா தெரியும். உங்களை நல்லா தெரியும்னு சொன்னா, ஏதோ தெருவுல கூட பார்த்து. சரி சரி, அதை விடு. இப்ப எதுக்கு அதெல்லாம்? வேற எதுவும் சொல்லலையே. வேற எதுவும் சொல்லல, ஆனா நீங்க ரொம்ப கிரேட் மாமா. என்னடி, மாமாவை இப்பவே காக்கா பிடிக்க ஆரம்பிச்சிட்டியா? அக்கா, மாமாவுக்கு எவ்வளவு பெரிய மனசு தெரியுமா? ஆ? விமல் பணக்காரன் இல்ல, ஏழைன்னு தெரிஞ்சும் யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சு வச்சிருக்காரு. அப்ப கிரேட் தானே? ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சொல்லிருந்தா கூட நாம இப்படி சந்தோஷமா பேசிட்டு இருக்க முடியுமா? சொல்லு. ஆமா, நான் உங்க அம்மா கிட்ட சொல்லியிருந்தா உன் காதல் கல்யாணம் ரெண்டுமே கை கூடாம போயிருக்கும். உன் கல்யாணத்தை நான் முன்ன இருந்து நடத்துற மாதிரி இல்லைனாலும் உன் கல்யாணத்தை கெடுக்காம இருக்கலாம்ல. மாமா, உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம பல தடவை தப்பா பேசியிருக்கேன். மரியாதை இல்லாம முகத்துக்கு நேரா திட்டிருக்கேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்காம எனக்கும் என் காதலுக்கும் ஹெல்ப் பண்ணிருக்கீங்களே. மிஸ்டர் பாண்டியன் சார், இந்த கேஸ்ல நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய தப்பு செஞ்சிருக்கீங்க. அதை நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க. அதனால உங்களை 6 வாரம் சஸ்பெண்ட் பண்றோம். சரி, நீங்க கிளம்பலாம். விமல், நம்ம கல்யாணத்தை தடபுடல நடத்தணும்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. என்னுடைய டபுள் கேம் ஆட்டத்தை பத்தி உங்க அம்மாவுக்கு தெரியாதுல்ல? தெரியாது, தெரிய வாய்ப்பே இல்ல. மாமாவும் உன் காதலுக்கு துணையா இருப்பேன், காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போ நமக்கோ நம்ம கல்யாணத்துக்கோ எதிரியே இல்லைன்னு சொல்லு. கண்டிப்பா எதிரியே இல்ல. உனக்கே நல்லா தெரியும், எனக்கு ஏதாவது தேவைன்னா மட்டும்தான் உன்னை வந்து தொந்தரவு பண்ணுவேன். இப்போ எனக்கு காயத்ரி வேணும், அதுக்கு நீ தான் உதவி செய்யணும். உதவி செய்வ, அவளை நான் விட மாட்டேன். ஏன், இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட அவளை விட மாட்டேன். எனக்கு அவ வேணும், பிகாஸ் ஐ லவ் ஹர். காசு பணம் வேணும்னு நான் கேட்கவே இல்லை, ஆனால் நீயா கொடுத்துட்ட. நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே கொடுத்துட்ட. அதே மாதிரி காயத்ரி என்கிட்ட சேர்க்கணும். அவள் என் கூட இருந்தா சொர்க்கம், இல்லைன்னா நரகம். எனக்கு என்ன வேணும்னு நீயே முடிவு பண்ணிக்க, ஆனால் காயத்ரி மட்டும் எனக்கு வேணும்.
இம்சை பண்றாளே. இவதான் என் வருங்கால பொண்டாட்டி. இவளை எவனுக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். இவனை பார்த்தா பணக்காரன் மாதிரி தெரியலையே. பணக்காரனுக்கு டிரைவர் மாதிரி இருக்கான். உலகத்துல கடவுளையே விலைக்கு வாங்குறாங்க. இவனுக்கு என் பணத்தை தூக்கி போட்டா நாய் மாதிரி என் பின்னாடியே வருவான். வர வைப்பேன். சரி விமல், நான் கிளம்புறேன். அதுக்குள்ளயா? விழும். அம்மா வீட்ல இருக்காங்க, அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். நான் ஃபோன் பண்றேன். இரு, நானும் வரேன், உன்னை டிராப் பண்றேன். அதெல்லாம் வேண்டாம், நானே போய்க்கிறேன். ஏய், சொன்னா கேளு, நானே உன்னை டிராப் பண்றேன். நானே தனியா போய்க்கிறேன். ஏய் காயத்ரி, காயத்ரி தனியா போகாத, நானே உன்னை டிராப் பண்றேன். நானே போய்க்கிறேன். ஹலோ, அந்த பூ கொடுங்க. ஏன்? அது என் லவ்வர் தலையிலிருந்து விழுந்த பூ. லவ்வர் தானே, பொண்டாட்டி இல்லையே. இதோ பார்க்காதலா, பொண்டாட்டிங்கிறவ பட்டா நலம் மாதிரி, ஆனா காதலிங்கிறவ புறம்போக்கு நலம் மாதிரி. அந்த இடத்துல யார் வேணா வீடு கட்டலாம், வாழலாம், தப்பே இல்லை. ஏய் ஒன்ன, வெயிட் வெயிட், நீ முன்னாடி வீடு கட்டியிருக்க, நான் இப்போ பின்னாடி வீடு கட்ட வந்திருக்கேன். ஸோ இப்போ உன் இடம் எனக்கு வேணும். ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன விலை கேட்டாலும் நான் கொடுக்க தயாரா இருக்கேன். இப்போ நான் பேசுகிற டீல் நிலம் சம்மந்தப்பட்டதில்லை, உன் காதலி சம்மந்தப்பட்டது. காயத்ரியை ஒன்றை விட நான் தான் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறேன். டேய் மரியாதையா போயிடு. இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா? எதுக்காக காதலா நான் வெக்கப்படணும்? இதுவே உன் ஒய்ஃபை பேரம் பேசியிருந்தா சத்தியமாக தப்பு தான். அப்போ கேட்கலாம் உனக்கு வெக்கமா இல்லையான்னு. யோசி, நல்லா யோசி. உன்கிட்ட பணம் இல்லை, ஆனால் பணக்கார மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க. எலி யானை தோலை போத்திக்கிட்டாலும் எலி எலி தான், யானை யானை தான். நீ காயத்ரி எனக்கு விட்டு கொடுத்துடு. அவள் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அதை விட முக்கியமா உன் வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருக்கும். யோசி, நல்லா யோசி. என் நம்பர் உன் செல்ஃபோனில் இருக்கு, உன் நம்பர் என் செல்ஃபோனில் இருக்கு. எவ்வளோ வேணும்னு கேளு, டீலை முடிச்சுக்கலாம். என்ன? வரேன். வாழ்க்கையில இன்பம் துன்பங்கிறது மாறி மாறி வரும்னு சொல்றது எவ்வளவு உண்மையா இருக்கு. பாவம், என்னை விட பவித்ரா தான் ரொம்ப கஷ்டப்பட்டா. நான் ஜெயில கஷ்டப்பட்டேன், பவித்ரா வெளியே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. ஆனா இப்போ நானும் பவித்ராவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஆமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். தேங்க்யூ, தேங்க்யூ so much. பாய்.
பார்த்து எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? இன்னைக்கு நான் கண் முழிக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கான காரணம் இப்பதான் எனக்கு புரியுது. ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதா? நீ எனக்கு எது செஞ்சாலும் அது எனக்கு உதவியா இருக்காது, உபத்திரவமா தான் இருக்கும். மரியாதையா போயிடு. ஒரு விஷயத்துல நான் ரொம்ப லக்கி மகாதேவன். என்னன்னு கேட்க மாட்டீங்களா? சில பேருக்கு காதலன் கிடைப்பான், சில பேருக்கு கணவன் கிடைப்பான். ஆனா எனக்கு காதலிக்கிறவனே கணவனா இருக்கானா? சோ ஐ எம் வெரி லக்கி. தேவன், நான் உங்ககிட்ட கேக்குறது ஒரு தாலி. தேவன், நான் உங்ககிட்ட கேக்குறது ஒரு தாலி, ஒரே ஒரு தாலி தான். ஆனா பவித்ராக்கு நீங்க தாலி மேல தாலி கட்டிட்டே இருக்கீங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை கூட தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை பண்ண போறீங்களாமே, நானும் அதுக்கு வரலாமா? என்ன இந்த மாரிமா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டியா? உனக்கு வெக்கமா இல்ல? உங்களை பத்தி தெரிஞ்சுக்கவும் உங்களை பார்க்கவும் நான் வெக்கப்படுறதே இல்ல தேவன். எனக்கு நீங்க வேணும், உங்க காதல் வேணும். அது வரைக்கும் நான் இப்படி பைத்தியக்காரியா தான் இருப்பேன். இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நேத்து ஹாஸ்பிட்டல்ல மகாதேவங்கிற ஒரு பேஷண்ட்டை அட்மிட் பண்ணாங்க. அந்த பேஷண்ட்டை அப்படி கவனிச்சுக்கிட்டேன் தெரியுமா? இன்னும் சொல்ல போனா எல்லா செலவையும் நானே ஏத்துக்கிட்டேன். என்ன பண்றது? எனக்கு மகாதேவனையும் பிடிக்கும், மகாதேவன்கிற பேரையும் பிடிக்கும். மகாதேவன், உங்களுக்கு பவித்ரா இருக்கலாம், பாட்டி இருக்கலாம், ஏன் உதவிக்கு பாண்டியன் கூட இருக்கலாம். ஆனா எனக்கு உங்களை விட்டா வேற யாருமே இல்லை. நீங்க மட்டும் எனக்கு புருஷனா இருங்க. இல்ல எனக்கு ஒரு வீடு எடுத்து தனியா வச்சுக்கோங்க. எனக்கு அது போதும். எனக்கு அந்த உதவியாவது செய்யுங்க தேவன். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்னை ஏத்துக்கோங்க ப்ளீஸ். உங்க காலை வேணாலும் நான் பிடிக்கிறேன். என்ன நாடகம் ஆடிட்டு இருக்கியா? என்னை ஏத்துக்கோங்கன்னு சொல்றேன். ஏய், ஒரு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் பவித்ராவோட புருஷன். என்ன சொந்தம் கொண்டாடுறதுக்கு அவ இருக்கும்போது உன் கூட எப்படி வாழ முடியும்? பல பேர் அப்படி வாழ்றாங்களே. என்னால முடியாது. உன்ன மாதிரி கேடு கெட்டவளோட இப்படி ஒரு தெரு வாழ்க்கையை என்னால வாழ முடியாது. அப்படி வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இதான் உங்க முடிவா? இதான் கடைசி முடிவு. இதுக்கு மேல என் முகத்துல முடிக்காத. திரும்ப திரும்ப வந்து என்ன தொல்லை பண்ண, அப்புறம் கொலை பண்ண கூட நான் தயங்க மாட்டேன். கடவுளே, ஒருத்திய பார்த்து இப்படி பேசித்தான் வீட்டுல இவ்வளவு கொடுமை நடந்திருக்கு. மறுபடியும் அதையே இவகிட்ட பேசிட்டு இருக்கேனே. என்னடி? நான் உன்னை கேட்பேன், கோச்சிக்க மாட்டீங்களே? அம்மா, நீ எதை வேணாலும் கேளு, ஆனா செலவு வைக்கிற விஷயமா எதுவும் கேட்டுறாத. செலவுனா பெரிய செலவு இல்லம்மா, சின்ன செலவுதான். ஏண்டி, இவ்ளோ வளர்ந்துருக்கீங்க, கொஞ்சமாவது கஷ்ட நஷ்டம் தெரியாதா? நாமளே இந்த வீட்டை நம்பி இருக்கோம், அது தெரியாம சும்மா அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டு. ஏன், உன் வருங்கால புருஷன் தான் கோடீஸ்வரராச்சே, அவர்கிட்ட கேட்க வேண்டியதானே? பேசுறத பாரு. ஆமா, அவர் கேட்டியா? எல்லாத்துக்கும் அவர் தான் கிடைச்சாரா உங்களுக்கு? ஆறா, அதுக்குள்ள புருஷன் பக்கம் சப்போர்ட் பண்ணி பேசுறத. சரி, என்னடி வேணும் உனக்கு? என் ரிசப்ஷனுக்கு மியூசிக் பார்ட்டி வைக்கலாமா? ஐயோ ஐயோ, ஏண்டி மியூசிக் பார்ட்டியா? இந்த கல்யாணத்துல எல்லா நிம்மதியும் கெடுத்துக்கிட்டு கத்திக்கிட்டே இருப்பாங்களே, அந்த மியூசிக் பார்ட்டியா? கொன்னுடுவேன், கொன்னு போடி. மாரியம்மா, ஏன் அவளை தள்ளி விடுறீங்க? என்ன கழுத்தை பிடிச்சு தள்ளினீங்கல்ல, உங்களுக்கு கழுத்தை பிடிச்சு தள்ளுறத நானும் வேடிக்கை பார்க்க போறேன் பாருங்க. காயத்ரி, என்ன பேச்சுது? இப்ப என்ன வேணும் உனக்கு? அதாம்மா, அவளுக்கு கல்யாணத்துல பாட்டு பாடுவாங்கல்ல, மியூசிக் பார்ட்டி, அது வேணுங்கிறா. அவ்வளவுதானே?
கவலைப்படாத காயத்ரி, சிட்டிலே இருக்கிற பெரிய ட்ரூபா பார்த்து நம்ம அட்வான்ஸ் கொடுத்துடலாம். தேங்க்ஸ்க்கா. அக்கானா அக்கா தான். மாரியம்மா, மாரியம்மா, என்னங்க ஸ்வேதா கிட்ட தாலியை பிரிச்சு கோக்கறத பத்தி சொன்னீங்களா?